யாரடி வாங்கி கொடுத்த அந்த மாலை? என் புருஷன். என்னப்போ கிண்டலா? இது கொடைக்கானல்ல வாங்கினது. இங்க இந்த மாதிரி மாலை எல்லாம் கிடைக்குமா? அடியாத்தி. കാവേരി, നീ കുറച്ച് വെള്ളം ചൂടാക്കി. വേണ്ട, എനിക്ക് കുറവുണ്ട്. നീ സംസാരിക്കാതിരിക്കേ. ഡോക്ടറെ വിളിക്കണോ? മരുന്നൊക്കെ ഉണ്ട്. കാപ്പി എന്തെങ്കിലും ഇടണോ? വേണ്ട. മക്കള് ചേച്ചി കൂടെ പോയി കളിക്ക. ആ മാടസ്വാമിയുടെ തോട്ടത്തിൽ നിന്ന് വരുന്ന ചരക്ക് വീടിയുടെ പടിഞ്ഞാറേ മൂല അടക്കണം. പിന്നെ വേറെ ആരുടെ ചരക്ക് വരാനുള്ളത്? ചിന്നത്തമ്മ കൊണ്ടേ. അത് നാളെ ഒന്നും വരവുണ്ടാവില്ല. ആ മധുരയിൽ നിന്ന് വരുന്ന ലോറിക്കാരുടെ വാടക ബ്രോക്കർ ഷെഡിൽ നിന്ന് വാങ്ങിച്ചു കൊടുക്കണം. ഞാൻ ചിലപ്പോ നാളെ വരാൻ ഇത്തിരി വൈകി. ശരിയണ്ണ. സുബ്ബയ്യന് ലീവാ. നീ കടയിൽ കിടന്നുള്ളൂ. ഓ, എന്നാ പോയി. ചേച്ചിക്ക് എങ്ങനെയുണ്ട്? കുഴപ്പമൊന്നുമില്ല. വരണ്ട. ഓ, നീ ഇതെവിടെ പോന്നു? മക്കൾക്ക് ചോറ് കൊടുക്കേ. ആ കാവേരോട് പറഞ്ഞ അവള് കൊടുക്കില്ലേ? ഞാൻ കൊടുത്തോളാം. നീ കുറച്ച് റെസ്റ്റ് എടുക്ക്. ഈ വലിവൊന്ന് കുറയട്ടെ. എനിക്കിപ്പോ കുറവുണ്ട്. നീ പറയുന്നത് കേക്ക്. ഞാൻ അവളെ വിളിക്കാം. വിളിക്കണ്ട. അവളിപ്പോ കിടന്നിട്ടുണ്ടാവും. കാലത്ത് മുതലേ ഇവിടുത്തെ പണികളൊക്കെ ചെയ്യല്ലായിരുന്നോ? എന്നാ നീ കിടന്നോ, ഞാൻ കൊടുക്കാം. മക്കളെ വാ. കുറെ നേരം അയല്ല വെച്ച് തേക്കുന്നു. ഇനി നിർത്താറായില്ലേ? நீ உன் வேலையை பாரு. என் காசுல வாங்கின குங்குமம் மஞ்சள் போட்டு நான் எவ்வளவு வேணாலும் தேய்ச்சுப்பேன். ഇനി ആരെ കിറക്കാനായി വേഷം കെട്ട്? கரெக்டா? ஏய், நீ மலையாளத்துல என்னென்னமோ கெட்ட வார்த்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு புரியலன்னு நினைச்சுக்காத. உன் பொண்ணு மாதிரி அக்கம் பக்கத்து ஆம்பளைங்கிட்ட கொஞ்சி கொலையா நான் போகல. கொடைக்கானல்ல இந்த மாலை வாங்கி கொடுக்கறதுக்கு, குற்றாலத்துல இந்த புடவை வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு யாரும் இல்ல. എന്റെ മോള് മാലയും പുടവയും വാങ്ങിച്ചെങ്കിലേ അത് അവിടെ എടുക്ക്. അതിന് നീ കണ്ണു കടിച്ചിട്ട് കാര്യമൊന്നുമില്ല. கண்ணுகடியா எனக்கா? ஆஹா, உன் பொண்ணு பெரிய மேனக. എടീ, എട്ടുമുട്ടി തിരിയാത്ത എന്റെ മോളെ കുറിച്ച് വല്ലതും പറഞ്ഞാലുണ്ടല്ലോ. ஆமா, உன் பொண்ணுக்கு ஒண்ணும் தெரியாத பாப்பா. எனக்கு தெரியாதா? உனக்கு என்னடி தெரியும்? என்கிட்ட எல்லாம் வச்சுக்காத. வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். ஆமா. அம்மா, உங்களுக்கு சுகம் ஆயிடுச்சா? உங்களுக்கு சுகம் இல்லைன்னு கேட்டது என் நெஞ்சே வெடிச்சு போச்சு. என்னம்மா அசுகம்? காய்ச்சலா? அதாவது பனி. பனியா? நான் முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டேன், உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஆனா நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பறையணும்னு விசாரிச்சு. என்ன? ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம காவேரி இல்ல, ஒன்னும் இல்ல, நம்ம ஜூஸ் முதலாளி. அப்புறமா சொல்றேம்மா. எந்த? நான் அப்புறமா சொல்றேம்மா. எந்த பத்னி? சொல்றேம்மா. പറഞ്ഞിട്ട് പോ. അയ്യോ, പിന്നെ പറയാം. இந்த பாண்டியப்ப கவுண்டரை பத்தி நீ எந்த விசாரிச்சது? என்ன வஞ்சிச்ச யாரு? இந்த பாண்டி ஏரியாவுல உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். முதலாளி, அவரை சுற்றாருக்க முதலாளி. முதலாளி, முதலாளி, அவரை ஒண்ணும் பற்றாருக்க முதலாளி. முதலாளி, இவர் என் சொந்த அப்பா மாதிரி. எனக்காக அவரை விட்டுருங்க முதலாளி. இந்த பாண்டியப்ப கவுண்ட ஒண்ணு நினைச்சிட்டானா அதை செய்யாம விட மாட்டான். முதலாளி, அவரை விட்டுருங்க முதலாளி. அவரை விட்டுருங்க முதலாளி. பாத்தியா அவனோட பாசத்தையும் தன்னடக்கத்தையும்? இந்த மாதிரி ஒரு பையனையான நீ சாட்டு கொண்டு அடிச்சு விரட்டியது. நின்ற மகளை இவனுக்கு கல்யாணம் செய்து தரேன்னு சொல்லி தாம்பர தட்டு வாங்கி நீ வஞ்சிச்சு. അവള് സമ്മതിക്കുന്നില്ല മുതലാളി. இல்லையில் வேண்டாம், பட்ச நீ அதுக்கு சிக்ஷை அனுபவிக்கணும். இனிமே நீ எந்த வண்டியை ஓட்ட வேண்டாம். செல்லப்பா
வண்டி எடுத்துட்டு போவாருங்க. இப்பதான் என் வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். என்ன நடக்குதுன்னு பாரு. கவுண்டரே வண்டி எடுத்துட்டு പഴനിന്ന് പോവേണ്ടി വരുമെന്ന് തോന്നണേ. എന്താ ഈ പറയണേ? ഒക്കെ നമ്മുടെ പുന്നാര മോള് വരുത്തി വെച്ചതാ. വണ്ടി കൗണ്ടർ പിടിച്ചുകൊണ്ടുപോയി. ഞാൻ പറഞ്ഞ വാക്ക് പാലിച്ചില്ല. അയാളെ വെറുപ്പിച്ചിട്ട് ഇന്ത പഴനിയിൽ പുഴയ്ക്ക മുടിയുമോ? നമ്മുടെ മോളെ കൊടുക്കാൻ നമുക്ക് ഇഷ്ടമില്ല. അതിന് അയക്കെന്താ? നീ ഇത് എന്ന് അയാളോട് പറ. വെറും പട്ടിക്കാരൻ അയാള്. എന്ത് ചെയ്യാനും മടിക്കില്ല. വിവരമില്ലാണ്ട് തോക്കിന്റെ കാഞ്ചി കയറി പിടിച്ചു വലിച്ച കഴിഞ്ഞില്ലേ കാര്യം. യോശിച്ച് പാത്ത എന്നെ പണ്ണതെന്ന് തിരിയില്ലേ. ഏയ്, ഇങ്ങനെ മനസ്സ് തളർന്നാലോ? ഒരു കുതിരവണ്ടി കണ്ടിട്ടൊന്നും അല്ലല്ലോ നമ്മൾ ജീവിക്കാൻ തുടങ്ങിയത്. മുരുകൻ ഏതാവതൊരു വഴി കാണിച്ചു തരാതിരിക്കില്ല. ഇങ്ങനെ തളർന്നിരിക്കല്ലേ എന്ന് എനിക്കിത് കാണാൻ പറ്റില്ല. നിങ്ങളുടെ ഒച്ചപ്പാടും ബഹളവും കേൾക്കാതെ ബെൽറ്റിനൊരു അടി കൊള്ളാതെ എനിക്ക് ഉറങ്ങാൻ പറ്റില്ല. இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லை முருகா. யாரா நீ? ராமையனோட குதிரை வண்டி எடுத்துட்டு வந்தியாமே. அது ராமையோட வண்டி இல்லடா, என் வண்டி. ஆமா, உன் வண்டிதான். இல்லன்னு சொல்லலையே. அது உன்ட திருப்பி கொடுத்துரு. அத சொல்றதுக்கு நீ யாரா? நான் முத்து. நீ முத்துவா இருந்தாலும் சரி, மாணிக்கமா இருந்தாலும் சரி, வண்டிய திருப்பி கொடுக்க முடியாது. டேய், ஏடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளுடா அவனை. டேய், யாராவது என் மேல கை வச்சுங்க, அப்புறம் கதையை மாறிடும். இப்ப நீ மரியாதையா வெளியில போலன்னா உன் கதை மாறிடும். போடா போடா போடா. வாடகை கொடுக்க வக்கெல்லாம் வந்துட்டானுங்க. செல்லப்ப வண்டியா நீ போ. இல்ல நீங்க போங்க. டேய், நான் முதலாளியா நீ முதலாளியா? நீங்க இருக்கும்போது நான் போக கூடாது. நீங்க போங்க. டேய், முதலாளிலாம் கடைசியில தான் வரணும். முதல்ல நீ போ. போடா, போய் போடா. என்ன பண்றது? வேற வழியே இல்ல. இவனுக்கு ரெட்ட குழல் துப்பாக்கி தான் பதில் சொல்லும். தவற இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். இந்த பழனியப்ப கவுண்டரோட பகை வச்சவங்களை யாரையும் விட்டு வச்சதில்லை நானு. கிட்ட வராத.
நீ செத்துருவ. அப்புறம் நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். கிட்ட வராத சவறு தடுக்குது, போறதுக்கு இடம் இல்ல. ஐயோ, என்ன ஒண்ணும் பண்ணிடாத, சாமாட்டியை திருப்பி கொடுத்துடுறேன். அது மட்டும் போராது, இனிமே பொம்பளங்க மேல கண் வைக்க கூடாது. வைக்க மாட்டேன். இங்க நடந்தது வெளியில யாருக்கிட்ட சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். சொன்னா நீ உயிரோட இருக்க மாட்டேன். முதலாளி, இந்த துப்பாக்கி என்ன பண்றது? ஏதாவது ஒரு மியூசியத்துக்கு ஃப்ரீயா கூட்டுறேன்.